வீட்டில் இருந்த ஒரு 3 ஆரஞ்சு பழத்தை எடுத்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. வீட்டில் உடனே இதெல்லாம் குடிக்கக்கூடாது, உடனே சளி பிடிக்கும்னாங்க. இது மாதிரி நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க. அப்படி இந்த ஆரஞ்சு பழத்தில் என்ன மாதிரிலாம் சத்து இருக்குது, இதனால் என்ன மாதிரியான பயன்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஜூஸ் போடுற டைமில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரஞ்சு பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. தினமும் ஒரு பழம் சாப்பிடுவதால் பெண்களுக்கு 50% புற்றுநோய் ஏற்படும் அபாயம் குறையுதுங்க. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க இந்த ஆரஞ்சு பழம் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்குங்க. ஆரஞ்சு பழத்தோலை வச்சு டீ போடலாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஆரஞ்சு தோல், லவங்கப்பட்டை, கிராம்பு, பச்சை ஏலக்காய் சேர்த்து 10 நிமிடம் கொதிக்க வைங்க. பிறகு அடுப்பை அணைத்து விட்டு டீயை வடிகட்டி அதில் வெல்லம் சேர்த்து குடியுங்க. இப்போது சூப்பரான ஆரஞ்சு டீ தயாராகிரும். இது குடிச்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்மளுடைய ஃபேஸ்க்கு இது உதவிகரமாக இருக்குதுங்க. ஆரஞ்சு பழத்தோல் அதிக அளவில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதால் இவற்றை நம்மளுடைய முகத்தில் பேக்காக போடும்போது முகத்தில் ஏற்படும் தொற்றுக்கள் சரி செய்ய உதவுதுங்க. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் உள்ளதால் இவற்றின் தோலை முக அழகிற்கு பயன்படுத்தும் போது சரும பொலிவுடனும் வெண்மையாகவும் காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சு பழத்தில் உள்ள பிளேவனாய்டுகள் அதிக இரத்த அழுத்தத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் இரத்த அழுத்தம் சீராக இருக்க உதவி செய்யுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகரிக்குது இந்த ஆரஞ்சு ஜூஸ். உயர் ரத்த அழுத்த பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் டெய்லியும் இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிடலாங்க, ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ஐயோ கொடுக்காதீங்க, இதனால சளி பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஆமாம், உங்களுக்கே சளி கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதனை வெளியேற்றுவது தான் செய்யுமே தவிர புதுசாக சளி பிடிக்கும் என்று அதனால் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு புரியுதான்னு தெரில. ஆரஞ்சு சாப்பிட்றதுனால சளி பிடிக்காதுங்க. ஏற்கனவே இருக்க சளியை வெளியே தான் தள்ளணும். இதுதான் எல்லாரும் சளி பிடிச்சிக்கும்னு நினச்சி சாப்பிடவும் விட மாட்டேங்கிறாங்க, அவங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இதை கரெக்டாக புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆரஞ்சு பழ ஜூஸ் குடிக்கிறது நாள்பட்டு உள்ளே இருக்க சளி எல்லாமே தானாக வெளியே ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கொழுப்பு சக்திகளை கரைக்குங்க, இதயத்தை பாதுகாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மலச்சிக்கல்கள் குணமாகும், கண் பார்வை அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் சீராகும், சிறுநீரக கரையும். இவ்வளோ சத்துள்ள இந்த ஆரஞ்சை நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் எவ்வளவோ சக்திகள், எவ்வளவோ நன்மைகள் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் கூட இந்த ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் கொடுக்கறது மூலியமாக ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸை எடுத்து சுடுதண்ணியில் இந்த ஜூஸை கொஞ்சம் கலந்து சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் நீங்கள் கலந்து கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. அவங்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு உள்ள சளி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஆரம்பிக்கும். இது அவங்களுக்கு புதுசாக பிடிக்கிற சளி கிடையாதுங்க, வெளியில் தள்ளக்கூடிய சளி. அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வெளியே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிருங்க. இதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னா வாரத்தில் ஒன்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். இதுதாங்க நாங்கள் ரெடி பண்ண ஆரஞ்சு ஜூஸ்.